ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான முட்டை கிரேவி தான். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி முட்டையை நல்லா கட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா போட்டு அதோட தோல் வந்து நல்லா முட்டையோட தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அதே எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா வாசனையாக வந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான சைடிஷ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.